பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம் ஒரு விசேஷமான இடம். என்னன்னு பார்க்குறீங்களா? இஸ்ரவேல் தேசத்தில் தென் பகுதியில் இருக்கிற பெயர்சபா என்கிற பட்டணம் உள்ள ஒரு பகுதி இது. அதாவது நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேல் தேசத்தினுடைய வடக்கு எல்லை தான் என்கிற இடம், தெற்கு எல்லை பெயர்சபா அந்த பட்டணம் இருக்கிற இடம், தெற்கு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பட்டணம் இது. இந்த பெயர்சபா ரொம்ப முக்கியமான பட்டணம். ஏன் தெரியுமா? ஆதியாகமம் 21, 22 அதிகாரங்களை வாசித்தால் ஆபிரகாம், கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஆபிரகாம் இந்த பெயர்சபாவில் ரொம்ப நாள் குடியிருந்தார். ஈசாக்கை இங்கே வாசம் பண்ணி இருக்கிறார். இந்த பெயர்சபாவில் ஒரு பெரிய தோட்டத்தை உண்டாக்கி இந்த இடத்துல கர்த்தரை ஆபிரகாம் தொழுது கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்குதான் ஈசாக்கு பிறந்தார். அது மாத்திரல்ல, ஈசாக்கை பலி செலுத்த ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினார்ல, இங்கிருந்து தான் அவர் இப்போ எருசலேம் என்று அழைக்கப்படுகிற மோரியா தேசத்தில் உள்ள மலையிலே பலி செலுத்த கொண்டு போனார். இங்கிருந்து 3 நாள் பிரயாண தூரத்தில் எருசலேம் பட்டணம் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி பஸ்ஸில் வரும்போது 3 மணி நேரம் தான். இப்போ இந்த இடம் ஆபிரகாம் வாசம் பண்ணின ஒரு இடம். இது பெயர்சபா, முக்கியமான ஒரு பட்டணம். அங்கிருந்து கொண்டு உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். சரி, ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏசாயா 28 அதிகாரம் 29வது வசனம், கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆலோசனை கொடுக்கிறவர், செயல்படுகிறவர். அவருடைய ஆலோசனை ஆச்சரியமாக இருக்கும், அவருடைய செயல்கள் மகத்துவமாக இருக்கும். அவர் நமக்கு நல்ல ஆலோசனை தருகிற தேவன். நம்ம எல்லாருக்குமே ஆலோசனைகள் அவசியம் இல்லை? ஒரு குடும்பத்தை நடத்தும் போது சில தடுமாற்றம் வரும்போது என்ன செய்யறது நினைக்கும் போது யாராவது ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்கிறோம். ஒரு குடும்பத்திற்கு ஆலோசனை அவசியம். ஒரு பிஸ்னஸ் செய்தால் அதுக்கு ஒரு நல்ல ஆலோசனை அவசியம். ஊழியம் செய்தால் கூட அதற்கு ஆலோசனை அவசியம். அநேகருடைய ஆலோசனை வெற்றியை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சிலர் தவறான ஆலோசனை கொடுத்துருவாங்க. அது நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் பாதித்து விடும். அப்போ ஆலோசனை சரியாக நமக்கு தரக்கூடியவர் யாருன்னா கர்த்தர். ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயர் உண்டு, அவர் ஆலோசனை கர்த்தா. இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவர் கொடுக்கப்பட்ட பெயர்களில் ஆலோசனை கர்த்தா. அவர் அருமையாய் ஆலோசனை கொடுப்பார். சிலர் சொல்லுவாங்க, இயேசுடைய ஊழியத்தை எல்லாம் பார்த்துட்டு, கட்டடங்கள் அமைப்புகள்லாம் பார்த்துட்டு, இவ்வளோ அழகா இருக்கு, நீட்டா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்குது, இதெல்லாம் எப்படி செஞ்சீங்கன்னா தேவன் ஆலோசனை கொடுத்தார். என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எங்க எந்த கட்டடம் கட்டணும், எந்த மாதிரி அமைப்புகள், இது கர்த்தர் கொடுத்த ஆலோசனையின்படி செய்யப்பட்டது. அதுதான் உண்மை. அவர் ஆலோசனை கொடுத்த ஊழியத்தில் நடத்தி கொண்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் ஊழியத்தில் வெற்றிகளை பார்க்க முடிகிறது. கர்த்தர் ஆலோசனை கொடுத்து நடத்தினா உங்க பிசினஸ்ல ஜெயம் உண்டாகும், வேலையிலே உயர்வு உண்டாகும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை படிப்பிலே வெற்றி உண்டாகும். அவர் ஆலோசனை கொடுத்து நடத்துகிற தேவன். அவர் செயலிலே மகத்துவமானவர். வேறு ஆலோசனை கொடுத்து விட்டு ஒதுங்கி நிற்கிற ஆண்டவர் அல்ல, அதை செயல்படுத்தி காண்பிக்கிற தேவன் உங்களுக்கு செய்வார். ஆண்டவர் ஆலோசனை கொடுத்துட்டாரு, அது எப்படி செய்யறது? அவர் செயல்படுத்தி தருவார். அதனால பயப்படாதுங்க. ஆண்டவர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து விட்டு ஒதுங்கி நிற்கவில்லை. தேவனுடைய கூடாரத்தை பார்க்குறீங்க, அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் பல இடத்துல இருந்து வர்றாங்க. என்ஜினியர்ஸ் எல்லாம் வருவாங்க. தூணே இல்லாம இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கட்டடம் எப்படி கட்டப்பட்டது என்பதாய். அப்ப அதில் உள்ள டெக்னாலஜியை கற்றுக்கொள்ள பலர் வருவாங்க. அது கர்த்தர் கொடுத்த ஆலோசனையின்படி கட்டப்பட்டது. ஆனா அதை செய்து முடிப்பதற்கும் கர்த்தர் பலன் கொடுத்தார். வெறும் ஆலோசனை கொடுத்துட்டு சரி நீங்க செய்யுங்க என்று ஒதுங்கி நிற்கவில்லை. நான் செய்து முடிப்பேன் என்று அவர் தான் அதை செய்து முடித்தார். செயலிலே மகத்துவமானவர். அப்ப ஆலோசனை பெற்று